ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் செயின் ஸ்டிச் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோவில் ஃப்ரேமுக்கு மேலே எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஃப்ரேமுக்கு கீழே த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவான விளக்கம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதையுமே பார்த்துருங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது வந்து சில்க் த்ரெட்டை எப்போவுமே வந்து 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து தான் யூஸ் பண்ணணும். ஜரி த்ரெட் வந்து ஒரு த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். இன்கேஸ் ஒரே கலரில் உங்களுக்கு 2 த்ரெட்டு கிடைக்கலனா கூட ஏதாவது பென்லேயோ இல்லை பாபின் கேஸ்லேயோ அந்த த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 த்ரெட்டு கிடச்சிரும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. 2 த்ரெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி நடுவிரல் கட்டை விரல் இந்த 2ல் வந்து அந்த முடிச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றி மறுபடியும் கொண்டு வந்து அந்த த்ரெட்டை கட்டை விரலில் அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ வந்து இது ஃப்ரேமுக்கு கீழே போயிடும். நீடியில் வந்து உள்ளே விட்டு த்ரெட்டை இந்த மாதிரி மேலே 2ஐயும் ஒன்றா சேர்த்து மேலே எடுக்கணும். நான் நீடில் வந்து த்ரெட் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் டியூலிப் பிராண்டுனா நம்பர் 13, 14 இந்த 2ல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நீடில் கீழே விட்டு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். 2 த்ரெட்டையும் ஒன்றா தான் எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் ஒரு பஞ்சு, இப்போ ஆஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும் விடாமல். இப்போ மறுபடியும் பஞ்ச் பண்ணிவிட்டு ஹாஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். பஞ்சு ஹாஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். பஞ்ச் பண்ணி ஹாஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வந்துடணும். ஜரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த 2 த்ரெட்டையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இப்போ ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. அதாவது நீடிலும் கிளாத்தும் மீட் பண்ணும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஹாஃப் ரொட்டேட் பண்ணிவிட்டு முன்னாடி கொண்டு வரோம். ஓகேங்களா. சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி த்ரெட்டு ரொம்ப ஈஸியாக வரணும். ஈஸியாக வந்தால் தான் நீங்கள் ஸ்டிச்சஸ் கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். சிக்கிச்சுனாலோ அறுந்தாலோ கீழே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ வந்து எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போடுற வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் 2 த்ரெட்டையும் சேர்த்து ஒன்றா எண்ணாட் போட போகிறோம். ஒரு லூப் எடுத்துட்டு இன்னொரு லூப் வந்து ஃபஸ்ட்டு லூப்லேருந்து எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து நீடிலோடைய ஹெட் பார்ட்டை திருப்ப போகிறோம். ஓகேங்களா. திருப்பிட்டு ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற நூலை இழுத்தோம்னா எண்ணாட் விழுந்துடும். ஓகேங்களா. ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை எப்படி சில்க் த்ரெட்டில் ஷேப்ஸில் அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஷேப்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன்ஸுக்கு போகலாம். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறது பாருங்கள். ஸ்கொயர் ஷேப் பொறுத்த வரைக்கும் ஷார்ப் எட்ஜஸ் தான் முக்கியம். சரிங்களா. ஒரு டிசைன் எடுக்கிறோன்னா ஷார்ப் எட்ஜஸும் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள். ஷார்ப் எட்ஜஸும் கர்வ்ஸும் தான் அதிகமாக வரும். சரிங்களா. இப்போ வந்து ஷார்ப் எட்ஜஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை வந்து 4 டைரெக்ஷன்லேயுமே நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்கொயர் ஷேப்பே ட்ரை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கணும். ஏன்னா வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரணும். இப்போ நான் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு போனேன்னா அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஷேப் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம வந்து இப்போ வந்து இந்த சைடு நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு குட்டியாக எவ்வளோ குட்டியாக போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். அதான் லாக் ஸ்டிச்சு. அதை போட்டுட்டு திருப்பி நம்ம கன்டினியூ பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க.
ஸ்கொயர் ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான். அதனால வந்து சின்ன சின்னதா குடுக்கணுங்கிற அவசியம்லாம் இதில கிடையாது. ரவுண்ட் ஷேப்பில தான் வந்து நம்ம குட்டி குட்டியா செயின் ஸ்டிச் குடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீ ஹேண்டாக ட்ரா பண்ணாதீங்க. ஏதாவது காயின் யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் பொறுத்த வரைக்கும் செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. ரொம்ப பெருசு பெருசாகவும் கொடுத்துடக்கூடாது. மீடியம் சைஸில் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா போதும். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னால் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்தா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு ஷேப்ஸ் கரெக்டாக கிடைக்கும். நம்ம ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறோன்னா, ஒரு டிசைன் வந்து நம்ம போடுறோன்னா, ஸ்டிச் பண்ணுறோன்னா, அந்த அந்த இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்கும், கர்வ்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போர்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பும், ஸ்கொயர் ஷேப்பும் கொடுத்துருக்கேன். இந்த 2 ஷேப்புமே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லீடு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மீடியம் சைஸில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஷேப் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 2 ஷேப்பும் நான் போட்டேன். நீங்கள் வந்து இந்த திலகம் ஷேப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த திலகம் ஷேப்பில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் இருக்குது, ஷார்ப் எட்ஜஸும் இருக்குது, அண்ட் கர்வ்ஸும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம இமேஜ் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, அதை டிசைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.